இங்க பாருங்க என் அன்பிற்குரிய சொந்தங்கள், மக்கள் விமர்சிப்பார்கள், எல்லாரும் திட்டுவார்கள், எல்லாரும் நம்ம தப்பாக பேசுவார்கள் என்று எண்ணினால் அஞ்சினால் எது ஒன்றையும் புதிதாக ஒன்றை படைக்க முடியாது, உருவாக்க முடியாது. நீ அதை நான் என்ன சொல்றேன்னே காதுல வாங்காம சீமான் சொல்லிட்டாரு, நான் தான்டா சொல்லுவேன், வேற வேண்டா சொல்லுவான், நான் தான் சொல்லுவேன். அப்படி போனால் உனக்கு ஓட்டு போடணும். அவங்க தான் போடலையேப்பா, நீ தான் இந்த 100 நாள் வேலையை கொடுத்து ஓட்டப்புறம் வாங்கிடுறியே, அப்புறம் எனக்கு எங்கே போட போகிறாங்க? நான் என் தாத்தா பாட்டிக்கு அப்பன் பெரியப்பன் சித்தப்பனுக்கு வேலை செய்ய வந்தவில்லை ராஜா. ஒரு பச்சை பனியனை போட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க, அவனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தோலை நின்று கூட்டத்தை கேட்குறவன் நாளைக்கு முன்னாடி நின்று கை தட்டிட்டு இருப்பான், வருவான். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு 2016 நின்னா 1100 2000 ஓட்டு, இந்த வாட்டி 15,000 20,000 அப்படி ஓட்டு. இதே கன்னியாகுமரி இல்லை, காங்கிரஸ் தான் வரும், பிஜேபி தான் வரும். ஏன் அதை கட்டிட்டு அழுகிற சனி? என்ன எதுக்கு அழுகிற? எதுக்காக உனக்கு நின்றுருக்கு? எதுக்காக நின்றுருக்கு உனக்கு? எதுக்கு இந்த கட்சி? இதே மேற்கு தொடர்ச்சி மலை தான் கேரளாவில் இருக்க, அதானிக்கு கொடுங்கலன் துறைமுகங்கிட்ட நாங்கள் வேணாம்னு சொல்லையே. உங்கள் மலை பத்திரமா இருக்குன்னு என் மலையை அறுத்து கொண்டு போகணும்னா இது என்ன ஏமாளிகளா? நாங்கள் இவங்களை பச்சை மட்டைட்டு அடிக்காத வர இவங்க சரியாக வரவே மாட்டாங்க, வர மாட்டாங்க. பணம் 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 எல்லாம் பணம். என்ன பண்ணுறது? நீங்கள என்ன பண்ணுறது சொல்லு? இந்த தோண்டி வச்சிருக்க குளிக்கிலே போட்டு 3 நாள் தான் சரியாக வரும். எல்லாத்தையும் விற்று தின்னுட்டாங்க. ஒருத்தர் கூட கேட்டார், ஒரு ஃப்ளைட்டு கூட இல்லாத நாடாயிடுச்சு அப்படின்னு. விடுங்க, துறைமுகத்தை கொடுத்தாச்சா? தான் அதானிகிட்ட கொடுத்தாச்சா? அதானி காட்டு பள்ளியில் கட்டுறதுக்கு வேலை நடக்குது. அது எப்படி தெரியுமா? அனுமதி கொடுத்த பெருந்தகை யார் தெரியுமா? நம்ம ஐயா தான், கலைஞர் தான். 6111 ஏக்கர் கடலுக்குள்ள, 6111 ஏக்கர். அவன் என்ன பண்ணுறாங்க, சென்னையில் இருந்து மழை பெஞ்சதுன்னா ஓடி போய் அது போய் கடலில் கலக்கும் பாருங்க, அங்கே சுவரை கட்டி எழுப்பிட்டாங்க. இப்போ மழை பெஞ்சதுன்னா தண்ணி வீட்டுக்குள்ளே எல்லாரும் சாக வேண்டியது தான். அதை பற்றி கவலையே கிடையாது, எவனுமே பேசலை. ஏன்னா எசமா கோச்சிக்கிட்டாருன்னா பெரிய முதலாளி, அவருக்கு வேலை செய்யறது தானே பிரதமர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வேலை செய்யுதான். நான் ஒருத்தர் அங்கேயும் போய் சண்டை போட்டேன், என்னை அதுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்க. போராட்டம்னா சீமானை கூப்பிடுப்பா, ஓட்டு அவனுக்கு போடுப்பா, அந்த உதயசூரியனுக்கு போடுப்பா, ரெட்டாலைக்கு போடுப்பா. கேவலம் கேவலம். என்னவோ நடந்துருச்சு, நம்ம நல்லா சிக்கிக்கிட்டோம், வசமாக சிக்கிக்கிட்டோம், வச்சு செய்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தப்பிக்கலான்னு பார்க்குறேன், இந்த இருக்கிற அறக்கிறவன் இடத்தையாவது காப்பாற்றி வச்சு வருங்காலம் என் பிள்ளைகள் தான் தோலில் நின்று கத்துறான்ல, அவனுக்கு விட்டுட்டு போகணுமே. எனக்கு குடிக்க தண்ணி வைக்கணும், சுவாசிக்க காற்று வைக்கணும், அவனுக்கு நடக்க பாதை வைக்கணும், இருக்க வீடு வைக்கணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் இருக்காது இருக்கு. நான் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள எனக்கு சீமா இருந்தாப்பன்னு சுடுகாட்டை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சுடுகாடு ஆயிரப்புக்கு, அதுக்குள்ளே ஓட்டை போட்டு ஆட்சி கொண்டாந்து கொடுத்துருங்க. நான் அந்த மலைகளை ஆறு அருவியாவது காப்பாற்றியாவது வைக்கிறேன். நான் அதுக்கு இருக்க போகிறதில்ல, அதுக்கு இருக்க போகிறது. அதை பெருசாக மணலை அள்ளி மலையை நொறுக்கி விற்கிறதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? நாங்கள் க்ரஷர் வச்சுருக்கோம், குவாரி வச்சுருக்கோம். எத்தடா குவாரி வச்சுருக்க? குவாரி வச்சுருந்தா நிறையா வாரி வச்சுருப்பில்ல வீட்டில், அதெல்லாம் எடுக்கணும். ஏன்னா கொடுமை. இப்போ விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டு நாடு போடுது, நிதிநிலை அறிக்கை. அது பட்ஜெட் போட்டால் பயிர் விளையாது ராஜா, நிலத்தில் வேலை செய்ய ஆள் வேணும். ஐயா இறையன்பு சீக்ரெட் சிம்மாசனத்தில் எழுதியிருக்காரு, படிங்க. என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே இருக்கிற ஒரு கருத்தியலுக்கு ஒரு கோட்பாட்டுக்கு எதிராக புதிதாக ஒன்றை சொல்லணும்னா மக்கள் விமர்சிப்பார்கள், ஏற்பார்கள், ஏற்க மாட்டார்கள், அதை பற்றி கவலையே படக்கூடாது, சொல்லணும். அதுக்கு போர் வீரனை விட வீரமும் துணிவும் தேவைப்படுதுங்கிறாரு. இவன் கிரிக்கெட்டுக்கிறவன் விளையாடுறதுக்கு ஒரு தடவை அந்த தரை நனைக்கிறதுக்கு 2 லட்சம் லிட்டரு 2,50,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அது செயற்கை புல், அதில் போய் ஈரத்தை தொடச்சி விட்டுறான். மொத்த குரங்கு ஓடி அந்த தண்ணியை குடிக்குது. இந்த பாவமெல்லாம் உங்களை சும்மா விடாது, நான் சொல்கிறேன். அதெல்லாம் செத்தா என்ன சீமான்? காக்கா செத்தா என்ன சீமான்? நான் சொன்னேன் கருமாதிக்கு கூட கத்துறதுக்கு உனக்கு காக்கா இருக்காதுறான்ட்டு. இவன் எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தான். சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை சென்னைக்கு இந்த சோறு வைக்க படையில் வைக்கும்போது ஒருத்தர் வாடகைக்கு விடுறாருங்க காக்கையை. இருக்குது, வலையொலியில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். வாடகைக்கு இந்த வீட்டில் கொண்டு வர்றாரு, அதை வச்சுட்டுனா அடுத்த வீட்டுக்கு கொண்டு போகிறாரு, காசு தான் 50 ரூபா. கருமாதிக்கு கத்துறதுக்கு உனக்கு காக்கை எல்லாம் பண்ணிடுச்சு. இவனுக்கு என்ன தெரியுமா? ஏன் காக்கை பேசுகிறாரு, ஏன் மைனா பேசுகிறாரு, ஏன் வவ்வாலை பேசுகிறாரு, சிட்டுக்குருவியை பேசுகிறாருன்னு நினச்சிட்டு இருக்கான். இவன் அணுக்கழிவுக்காக போய் போகிறான், அங்கே போய் சண்டை போடணும். இதே வேலை. நாய்க்கு பிஸ்கட்டை போடுவாங்கல்ல, அப்படியே உட்காந்துருப்பார், எசமா பேப்பர் படிச்சுட்டு செய்தித்தாளை படிச்சுட்டு அப்படி தூக்கி போடுவார், போய் கவிக்கிட்டு ஓடியாரும்.
அப்புறம் இந்த பக்கம் தூக்கி வீசுவார். அப்போ போயிடுவோம். நாய்க்கு ரொட்டி துண்டு போட்ட மாதிரி நமக்கு பிரச்சனையை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் இன்றைக்கி என்னப்பா எந்த ஊர்லப்பா அண்ணன் இன்னைக்கு கன்னியாகுமரிண்ணே, நாளைக்கு அண்ணன் தூத்துக்குடியில் போய் இந்த இடையில் போகிறானும்னே. அது கட்டிச்சோரை கட்டி கருவாடை சுட்டுக்கிட்டு பஞ்சம்பளைக்கு போன கதையா ஏன்னா ஒரு பையன் தூக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏதாவது இன்றைக்கி வந்து ஒரு நாள் பேசிட்டு போயிடுவாருன்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி வருவேன். பங்காளிகளெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல.